ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டைம் டிராவல் டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கடைசியா நம்ம ஹீரோயினும் அந்த மந்திரியும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிற விஷயம் அந்த இளவரசிக்கு தெரிஞ்சிருமா? ஆனா இதை நினைச்சா நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே அவங்க லவ் லைஃப்ல ஜாலியா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து விட்டுருப்பான். ஆனா அதை ஓபன் பண்ண உடனே அதுல இருந்து ஏதோ வீடா ஒரு ஸ்மெல் வரத நம்ம ஹீரோயின் சென்ஸ் பண்ணிடுவா. ஆனா அப்போதைக்கு அதை நம்ம ஹீரோயின் பெருசா எடுத்துக்க மாட்டா. அதுக்கடுத்து அவளோட ரெகுலரான வேலையை பாக்குறப்ப நம்ம ஹீரோயினால எந்த ஒரு பிசிக்கல் ஒர்க்கையும் செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கும். அதாவது அவ உடம்பே ரொம்ப வீக்கான மாதிரி இருக்கும். இப்படி இவளுக்குள்ள திடீர்னு வந்து சேஞ்சஸ்க்கான காரணம் என்னன்னு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ கிட்ட தான் சண்டைக்கு போவா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுத்து விட்டுருந்தான்ல, அதுல ஏதோ ஒரு ட்ரக் பவுடர் வேற கலந்துருப்பான் போல. அதை ஓபன் பண்ணனே வந்த ஸ்மெல்னால நம்ம ஹீரோனோட உடம்பே ஒரு மாதிரி வீக் ஆயிருச்சு. இதை எதுக்கு நம்ம ஹீரோ பண்ணானா, நம்ம ஹீரோயின் இப்ப மந்திரியா இருக்கறனால அந்த வில்லன் டீம்னால ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயத்தினாலதான் இவன் இப்படி பண்ணிருப்பான். ஏன்னா இவ மட்டும் வீக் ஆயிட்டானா அடுத்து வீட்ல இருந்து வெளியே போவே மாட்டா, எந்த சண்டையிலும் இன்வால்வ் ஆக மாட்டா அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம ஹீரோ பண்ணிருப்பான். ஆனா இது தெரிஞ்சனே நம்ம ஹீரோயின் செமையா கடுப்பாவா. நேத்து வரைக்கும் நான் மந்திரியா இருக்கிறதா உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு எப்ப என்னோட லவ்வ கன்ஃபார்ம் பண்ணேனோ அதுக்கடுத்து நீ எப்படி டோட்டலா மாறிட்டேல, என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேல அப்படி இப்படின்னு அவ ஒரு பக்கம் கத்த. ஆனா நம்ம ஹீரோவை இந்த விஷயத்த சிம்பிளா எடுத்துக்க மாட்டான். அவன் அப்படியே பதிலுக்கு, நான் ஆசைப்படுறது எல்லாமே நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு ராணியா என் பக்கத்துல இருக்கணுங்கிறது தான். போன ஜென்மத்துலதான் என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, இந்த ஜென்மத்துல உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா அப்ப நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு ஞாபகம் வருது எல்லாமே அந்த மந்திரவாதி ஒரு தடவை சொல்லியிருப்பான், போன ஜென்மத்துல நடந்த தப்பு மறுபடியும் இந்த ஜென்மத்துல நடக்க கூடாதுன்னா நீ ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு. அது மட்டும் தான் இப்ப நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு ஞாபகம் வரும். அதனால நம்ம ஹீரோனும் அப்படியே பட்டுன்ட்டு எனக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு இப்போதைக்கு எந்த ஆசையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாளா. ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவளை மிரட்டுற மாதிரி அவன் கழுத்துல கத்திய வச்சுட்டு நீ கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணி இந்த நாட்டுக்கே ராணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இந்த மிரட்டல் தான் நம்ம ஹீரோயின் மயங்க மாட்டா. நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா ஏன் முடிவை மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த வில்லன் கியூவை தான் காட்டுவாங்க. இத்தனை நாள் ஊருக்கு வெளியே இருந்தவன் இப்ப திடீர்னு ஊருக்குள்ள வந்துருவான். என்னன்னு பார்த்தா அந்த கியூவோட அம்மாவுக்கு இப்ப ஏதோ பிறந்தநாள் வரப்போகுதான். அதுக்காக அவ ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி எப்படியோ அந்த கியூவை இப்ப ஊருக்குள்ள கூட்டு வந்துருவா. ஆனா இங்க வந்தவனே அந்த கியூ யோசிக்கிற விஷயமே எப்படியாண்டு நம்ம ஹீரோவை அழிச்சு அத ராஜாவாகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவனுக்குள்ள இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே 4 நாள் கழிச்சு அந்த கியூவோட அம்மாவுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப அங்க போறதுக்காக நம்ம ஹீரோயின் மந்திரியா ரெடி ஆகாம நான்சிங்கிற அவளோட ரியல் அப்பியரன்ஸ்லயே ரெடி ஆகிட்டு இருப்பா. இத பார்த்து அந்த அசிஸ்டன்ட் ஒரு மாதிரி சந்தேகமா, நீங்க என்ன இப்படியே அந்த பார்ட்டிக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் என்னோட ரியல் ஐடென்டிட்டியில வரணும்னு சொல்லி ராஜா கொடுத்த ஆர்டர், அதனால என்னால இதை மீற முடியாது. அது மட்டும் இல்லாம அவர் ஏன் என்ன மந்திரியா வர சொல்லாம நான்சி அந்த இடத்துக்கு வர சொல்றாருன்னு புரியல. இதுக்கு பின்னாடி அவர் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல தான் காட்டுவாங்க. அங்க அந்த கியூவும் அவனோட அம்மாவும் பக்கத்து நாட்டுல இருக்கிற நிறைய இளவரசிகளை அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. என்னன்னு கேட்டா நம்ம ஹீரோக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சு இவங்கள ஒரு ஆளை இந்த நாட்டுக்கே ராணி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுலயே நம்ம ஹீரோ நல்லா கண்டுபிடிச்சிருவான், இந்த 4 பொண்ணுங்களுமே கண்டிப்பா இந்த வில்லன் கியூவோட ஆட்களா தான் இருக்கும், கொஞ்சம் அசத்தா நம்மள போட்டே தள்ளிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியும். அதனால இப்ப அப்படியே அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் இந்த நாட்டுக்கே ராஜா, நான் யார கல்யாணம் பண்ணி ராணி ஆக்கணுங்கிறது என்னோட டிசிஷன், அதுல நீங்க யாரும் தலையிட தேவையில்ல, அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே இந்த நாட்டுக்கான ராணியை சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினை கை காமிச்சு விட்டுருவான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் புரியும் இவன் ஏன் நம்மளோட ஒரிஜினல் அப்பியரன்ஸ்ல வர சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் என்னதான் மந்திரியா இருந்தாலும் அவதான் ஒரிஜினலான மந்திரின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. சோ மித்த எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் சாதாரணமான ஒரு பொண்ணு தான். அதனால அங்க இருக்கிற எல்லாருமே அதே எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நிறைய இளவரசிகள் இங்க வந்திருக்கும், ஆனா நீங்க என்னன்னா சாதாரண ஒரு பொண்ணை போய் சூஸ் பண்றீங்க, இது எல்லாமே நீங்க எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக பண்ற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்ட்டு அங்க இருக்கிற இளவரசி எல்லாருமே கத்துவாங்க. ஆனா இவங்க எல்லாம் இப்படி ஓவரா பேச ஆரம்பிச்சோனையும் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே போய் நம்ம ராஜாவோட மடியிலே உட்காந்துக்குவா. உங்களை விட நாளா எந்த தகுதியில உயர்ந்தவன் எனக்கு தெரியல, ஆனா உங்க யாரையுமே பிடிக்காத ராஜாக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, சோ இந்த ஒரு தகுதி போதுமே நான் இந்த நாட்டுக்கே ராணி ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட மடியில உட்காந்து அவ சொல்லுவா. ஆனா இதுவே அதே பார்ட்டில இருந்து அந்த கியூவை தான் காட்டுவாங்க. இப்பவும் அவன் எதிர்பார்த்த பிளான் எதுவுமே ஒழுங்கா நடக்கலன்னு அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல கோவம் தான் வரும். எப்படியாண்டு இவங்க 2 பேத்தையும் போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அந்த பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் தனியா வந்துருவாங்களா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் மனசுல நினைக்கிறது எல்லாமே, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு உன் மேல அவ்வளவு லவ் இருக்கு, ஆனா இந்த ஜென்மத்துல நான் உன்னை கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டேன், அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த இளவரசியை தான் காட்டுவாங்க. அவளுக்கு தான் இப்போ நம்ம ஹீரோயின் தான் அந்த மந்திரிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருச்சு, நம்ம ஹீரோ இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அதனால அவளுக்கு நம்ம ஹீரோயின் மேல செம காண்டா இருக்கும். எப்படியான்ட்டு ஏதாண்டு ஒரு விஷயத்துல இவளை மாட்டி விட்டு ஹீரோவையும் ஹீரோயினும் பிரிச்சிடணும்
பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசி ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அடுத்தபடி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நேத்து அந்த பார்ட்டியில நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே சந்தோஷமா ஓகே நம்மள நான்சி கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து நேத்து பார்ட்டியில நடந்தது எதையுமே நீ சீரியஸா எடுத்துக்காத, நம்மளுக்குள்ள என்னதான் லவ் இருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு செமையா கோவம் வந்துரும். நீ என்ன இப்படி மாத்தி மாத்தி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துவான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படி சொல்லலாம் போலதான் தோணும். அந்த மந்திரவாதி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதா நல்லதுன்னு சொன்னான்ட்டு. ஆனா அதை சொன்னாலும் நம்ம ஹீரோ கேட்க மாட்டான். அதனால அவ அப்படி கோவத்துல மேபி நம்ம 2 பேருக்குள்ள லவ்வே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் வரைக்கும் நான் உன் கூட மந்திரியாவான்ட்டு இருந்தேன், ஆனா இனி நான் மந்திரியா கூட உன் பக்கத்துல இருக்க போறது கிடையாது, நீ அனுப்பிச்ச அசிஸ்டன்ட்ட நான் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன், சீக்கிரமே அவனை மந்திரியாக்கிட்டு நான் இந்த பேலஸை விட்டே போக போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ டென்ஷன்ல கத்திட்டு அங்க இருந்து போயிருவா. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயினை எப்படியான்ட்டு அவன் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பானா. அப்ப நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஒரு ஐடியா கொடுப்பான். அவ இப்போதைக்கு அந்த மந்திரி பதவியை விட்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவளுக்கு அசைன் பண்ணிருக்க வேலை எல்லாத்தையும் அவ முடிக்கணும். அந்த வேலையை அவளை முடிக்க முடியாத அளவுக்கு நம்ம பாத்துக்குவோம். அதாவது அவளுக்கு வரிசையா நம்ம எக்கச்சக்க வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் முடிச்சா மட்டும்தான் நீ இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருங்க, அதுக்கடுத்து அவ ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் உங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் ஐடியா கொடுப்பான். இந்த ஐடியா நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அதனால இப்ப அவன் அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து ஸ்ட்ரைட்டா அந்த ராஜமாதா கிட்ட தான் போய் கொடுக்க சொல்லுவானா. அந்த ராஜமாதா அந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிச்ச உடனேயும் ராஜா சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஆனா அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம வெளியே இருந்து எந்த ஆட்கள் அனுப்பிச்சாலும் பிரச்சனை, பேசாம ராஜாவோட நம்பிக்கையான ஆளா இருக்கிற அந்த மந்திரியவே இந்த வேலைக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு புது விஷயத்த பத்தி அந்த ராஜமாதா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த ராஜமாதாவும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ராஜமாதா ரொம்ப ஃபீல் பண்ணி 18 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு இந்த அரண்மனையை விட்டு தொலைஞ்சு போனா, நானும் அவளை எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், ஆனா அவ கிடைச்ச மாதிரியே இல்ல, ஆனா இப்ப அவ எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயம் ராஜா மூலியமா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா கிடைச்சிருக்கு, அதனால நீ பக்கத்து ஊருக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உண்மையான்னு சொல்லி பார்த்து என் பொண்ணை எப்படியான்ட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜமாதா இப்ப புதுசா ஒரு ரெக்வஸ்ட் வைப்பா. இதுக்காக நம்ம ஹீரோயின் இப்ப பக்கத்து ஊர்ல போய் ஸ்டே பண்ணுவா. ஆனா அங்க இவ தனியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கோவம் தான் படுவா, நான் தான் நம்மளுக்குள்ள கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டேனே அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சரி நீ என்ன கல்யாணம் தான் பண்ணிக்க மாட்டேன், ஆனா எனக்கு அடுத்து இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு குட்டி ராஜா வேணும்ல, அதையான்ட்டு ரெடி பண்ணி கூட அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டா கேட்டுருவான். இதுக்கு நம்ம ஹீரோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாது. பட் இருந்தாலும் அப்படியே நீ திருந்தவே மாட்டியா, நான் சொல்றத கொஞ்சமான்னு புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆகாது, நான் சீக்கிரமா இந்த பதவி எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு தனியா போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கும் இப்ப நம்ம ஹீரோ சரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மந்திரி பதவியை ரிசைன் பண்ணிக்கோ, ஆனா இப்போதைக்கு நீ மந்திரியா தானே இருக்க, அதனால நான் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கும் இவன் மேல ஒரு லவ் இருக்குதானே, அதனால ஃபர்ஸ்ட் அந்த கிஸ்ல இருந்து விலகி போகணும்னு நினைச்சவ அதுக்கடுத்து அவளும் இப்ப நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்ன அதே இடத்துலயே அவங்க 2 பேரும் ஒரு ரொமான்டிக் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து இப்ப அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வேவேமா எங்கேயோ போய்கிட்டு இருப்பாளா, அப்போ அவ பேக்ல இருந்து ஒரு பென்டென்ட் ஒண்ணு கீழே விழுந்துரும். இத வந்து நம்ம ஹீரோயினுக்கு அடுத்து மந்திரி ஆகிறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல அந்த அசிஸ்டன்ட் மந்திரி பாத்துருவான். அது மட்டும் இல்லாம அவ பேக்ல இருந்து விழுந்த ஒரு பென்டென்ட் மாதிரியே இவனும் கையில ஒரு பென்டென்ட் வச்சிருப்பான். என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் மந்திரி கிட்ட இருந்த பென்டென்ட் வந்து ராஜா மாதா கொடுத்து விட்ட பென்டென்ட் போல, இதை வச்சுதான் அவங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் இங்க வந்திருப்பாங்க. சோ இந்த விஷயத்த பத்தி எல்லாம் அவன் போய் நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் நல்லாவே புரிஞ்சுக்குவா, அந்த ராஜா மாதாவோட பொண்ணு வேற யாருமே கிடையாது, இவ கூட இத்தனை நாள் வரைக்கும் இருந்த அவளோட அசிஸ்டன்ட் தான். ஆனா இந்த விஷயம் எதுவுமே அந்த அசிஸ்டன்ட்டுக்கும் தெரியாது. சரி ஓகே நம்ம அசிஸ்டன்ட் தான் ராஜா மாதாவோட பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் அவகிட்ட போய் சொல்லிடலாம், அதுக்கடுத்து ராஜா மாதா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ உன்னோட அசிஸ்டன்ட் தான் ராஜமாதாவோட பொண்ணுன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா அது தெரிஞ்சும் நான் அவங்க கிட்ட சொல்லலைன்னா ஒன்ஸ் இந்த பொண்ணு மட்டும் ராஜமாதாவோட பொண்ணா மாறி அரண்மனைக்குள்ள வந்துட்டானா அவ இந்த நாட்டுக்கு இளவரசி ஆயிருவா, அதுக்கடுத்து அவ ஒரு ராஜாவையோ இல்ல ஒரு இளவரசனையோ தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவளால கண்டிப்பா என்னோட அசிஸ்டன்ட்டை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்து ஒரு லவ் அண்ட் பாண்டிங் இருக்கு, அதை பிரிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை பத்தி நான் வெளியே யார்கிட்டயும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்ப இதெல்லாம் கேட்டோனையும் நம்ம ஹீரோனி யோசித்து பாப்பா, ஏன்னா அவளுக்கும் தெரியும் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோனோட அசிஸ்டன்ட்டும் லவ் பண்றாங்க அப்படின்ட்டு. அதனால இப்ப அந்த அசிஸ்டன்டோட லவ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோன் அந்த பொண்ணு கிட்டே ஸ்ட்ரைட்டா போய் கேட்டுருவா, நீ ராஜாவோட அசிஸ்டன்ட் ரொம்ப லவ் பண்றேன்னு நல்லாவே தெரியுது, ஆனா பதவி அடிப்படையிலன்னு சொல்லி பார்த்தா அவர் உன்னை விட கொஞ்சம் உயர்ந்த பதவியில தான் இருக்காரு, சோ ஃபியூச்சர்ல அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. ஆனா அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படியே அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவர் இருக்கிற இடத்துல அவரை பார்த்துட்டே இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம், ஏன்னா நான் சின்ன வயசுல யாருமே இல்லாம கவலைப்பட்டப்ப அவர் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா துணையா இருந்தாரு, அதனால எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா.
இப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோன் அப்படியே அவளோட அசிஸ்டன்ட் மந்திரியை கூப்பிட்டு ராஜா மாதா கிட்ட அவங்களோட பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மெசேஜ பாஸ் பண்ணிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. ஏன்னா அவளுக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு ஹீரோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோனோட அசிஸ்டன்ட்டும் ஒண்ணு சேரணும்னா இவ தான் ராஜமாதாவோட பொண்ணுன்னு சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளும் அந்த உண்மையை மறைச்சிருவா. ஆனா இப்படி இந்த விஷயம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு நம்ம ஹீரோன் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறப்ப திடீர்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதனால இவளை செக் பண்றதுக்காக அந்த மந்திரவாதி வருவான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருப்பா போல. இது தெரிஞ்சதும் அந்த மந்திரவாதி ஷாக் ஆயிருவான், நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆயிருவா. ஆனா இப்ப இவங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாமே பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் திரும்பி இந்த காலத்துல நடக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா இவ குழப்பத்தை இன்னும் ரொம்ப அதிகமாக்குற மாதிரி அந்த மந்திரவாதியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நீங்க என்னதான் மறுஜென்மம் எடுத்திருந்தாலும் விதியை யாராலையும் மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா, பிளஸ் பயந்து வேற போயிருவா. அதனாலயே இவ பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த அவ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மறைச்சிருவா. ஆனா இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இந்த நாட்டோட இளவரசி நம்ம ஹீரோயினை எப்படியான்னு பழி வாங்கணுங்கிறதுக்காக அவ ஏதோ ஒரு பிளான போட்டு இப்ப நம்ம ஹீரோயினை அவளோட ரூமுக்கு கூப்பிட்டுருப்பா. அதுவும் நம்ம ஹீரோயினை நான்சியா இன்வைட் பண்ணாம மந்திரியா தான் இவ கூப்பிட்டு விட்டுருப்பா. அதனால நம்ம ஹீரோயினும் பையன் மாதிரி கெட்டப்ல தான் வந்திருப்பா. அப்ப அந்த இளவரசி டக்குன்னு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த மந்திரவாதியும் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவான். இது தெரிஞ்சு நம்ம ஹீரோக்கு சந்தோஷமாவும் இருக்கும். ஆனா இந்த விஷயத்தை ஏன் அவன் என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி குழப்பமாவும் இருக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இங்க வந்து அந்த இளவரசி பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லுவான். இதனால இப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த இளவரசியை தேடி அவளோட ரூமுக்கு தான் போவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த இளவரசியோட ரூம்ல தான் காட்டுவாங்க. இப்ப அவ போட்ட சத்தம் கேட்டு அந்த ராஜமாதா அங்க வந்துருவா. அவகிட்ட அந்த இளவரசி அப்படியே இந்த மந்திரி என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி போய் அடிச்சு விடுவா. ஆனா அந்த ராஜமாதாவுக்கு இங்க மந்திரியா இருக்கிறது நம்ம ஹீரோயின் அப்படின்னு தெரியாது. அதனால அவளும் நான் உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சேன் மந்திரி, ஆனா ஒரு பொண்ணு கிட்ட நீ இப்படியா நடந்துக்குவ அப்படிங்கிற மாதிரி அவ நம்ம ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டா தான் பேசுவா. ஆனா இதை கேட்டனையும் அந்த இளவரசிக்கு செம சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவளோட பிளானே இதுதான், நம்ம ஹீரோயினை இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டி விட்டுட்டானா ஒண்ணு அவ தான் பையன் இல்ல பொண்ணுதான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கணும். அப்படி மட்டும் அவ ஒத்துக்கிட்டானா இத்தனை நாள் வரைக்கும் ராஜசபையில இருக்கிற நிறைய பேர் ஏமாத்துறதுனால இவளுக்கு மரண தண்டனை கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த பொண்ணுங்கிற விஷயத்தை இவ சொல்லனாலுமே ஒரு இளவரசி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரியை போட்டும் தள்ளிடுவாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினை மாட்டி விடணுங்கிறதா அந்த இளவரசியோட பிளானா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எவ்வளவு சொல்லி பாப்பா இது எல்லாமே இந்த இளவரசி போட்ட பிளான் தான், என் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்ட்டு. ஆனா இது அங்க இருக்கிற யாருமே கேட்காம இப்ப நம்ம ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணலாம்னு வருவாங்களா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா வந்தவன் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் நல்லா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி தான் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இதை பார்த்து அந்த ராஜமாதாவும் இளவரசியும் உங்களோட மந்திரி ஒரு பெரிய தப்பே பண்ணிட்டாரு, அவருக்கு நம்ம சரியான தண்டனையை கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோ அந்த இளவரசியை பார்த்து இங்க என்ன நடந்திருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும், ஆனா ராஜமாதாவுக்கு எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மந்திரி ஒரு பொண்ணுதான் அப்படிங்கிற விஷயத்த ரிவீல் பண்ணிடுவான். இது தெரிஞ்சு இந்த ராஜமாதா செமையா கோவப்படுவாங்க. ஆனா அப்ப அவங்களை கண்ட்ரோல் பண்ற விதமா நம்ம ஹீரோ இந்த விஷயத்தினால நீங்க யாரும் இவ மேல கோவப்படக்கூடாது, எதுவுமே இவளுக்கு அகேன்ஸ்டா நீங்க பண்ணிடக்கூடாது, ஏன்னா ராஜாவோட வாரிசு இவ வயித்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். சோ இப்ப ராஜாவோட வாரிசு இவ வயித்துக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயும் யாராலையும் நம்ம ஹீரோனுக்கு அகேன்ஸ்டா பேசவே முடியாது, அவளோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்ப இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அந்த வில்லன் கியூ இன்னும் செமையா கடுப்பாகும். இனிமேல் சாஃப்டான வழியில போறது செட் ஆகாது, சீக்கிரம் இந்த ராஜாவை போட்டு தள்ளுறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இந்த குழந்தைய நல்லபடியா ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சா அவ இந்த குழந்தைய அபார்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவா. ஏன்னு கேட்டா அவளுக்கு இன்னும் அந்த பயம் இருக்கு, எங்க இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா திரும்பி பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களும் அப்படியே ரிப்பீட் ஆகி அந்த குழந்தையோட உயிருக்கு இவ உயிருக்கு நம்ம ஹீரோவோட உயிருக்கு எல்லாருக்குமே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ அபார்ட்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கற மாதிரி இருக்க மாட்டா. அப்போ கடைசியா நம்ம ஹீரோ போன ஜென்மத்துல தான் நம்ம குழந்தையோட நம்மளால வாழ முடியல, நம்ம குழந்தை முகத்தை பார்க்காமயே 2 பேரும் இறந்து போயிட்டோம், ஆனா இது நம்மளுக்கு கடவுளா கொடுத்த செகண்ட் சான்ஸ், நீயே எல்லாத்தையும் தப்பாவே யோசிக்கிற, இந்த வாழ்க்கையில மேபி நம்ம 3 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுவான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கும் இந்த குழந்தைய அபார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ வேற இப்படி சொல்லிட்டானா ஒருவேளை நம்ம தான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் தப்பா யோசிக்கிறோமோ, பேசாம இந்த குழந்தைய நம்ம அபார்ட் பண்ண வேண்டாம், போன ஜென்மத்துல நடந்த எந்த தப்பும் மறுபடியும் நடக்காது, அப்படியே அந்த கியூனால எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்னா ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சந்தோஷமான
முடிவு எடுத்துருவாங்க. ஆனா இவங்க இப்படி இங்க பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த கியூவை தான் காட்டுவாங்க. அவன் எப்படியாண்டு இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் அழிக்கணுங்கிற எண்ணத்துல நம்ம ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டா ஏதோ ஒரு பிளான் போடுற மாதிரி தெரியும். அப்படி இருக்கிற சமயத்துல தான் இப்ப நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லி அவளை மொத்தமா அந்த மந்திரி பதவியில இருந்து நீக்கிட்டு இவளுக்கு அசிஸ்டண்டா ஒரு மந்திரியை ஒருத்தவங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவனை இப்ப நல்ல விதமா ட்ரெயின் பண்ணி மந்திரி ஆக்குறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. சோ இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த அசிஸ்டன்ட் மந்திரியோட ஃபேமிலி இந்த ஊருக்கு வர, ஆனா இதை யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த வில்லன் கியூ நம்ம ஹீரோயினோட கத்தியை வச்சு அந்த அசிஸ்டன்ட் மந்திரியோட அப்பாவை போட்டு தள்ளிடுவான். இப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செஞ்சது மட்டும் இல்லாம அந்த அசிஸ்டன்ட் மந்திரி கிட்ட போய் உங்க அப்பாவோட சாவுக்கு காரணம் வேற யாருமே இல்ல, உன்னை ட்ரெயின் பண்ண மாஸ்டர் முன்னாள் மந்திரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேரை சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த அசிஸ்டன்ட் மந்திரிக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் சம்பந்தமே இல்லாம எங்க அப்பாவை கொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அந்த இளவரசி அப்படியே நான்சிக்கு நீ அடுத்த மந்திரி ஆகிறதுல சுத்தமா இஷ்டம் இல்ல, அவளை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வீக்கான பர்சன், அதனாலதான் உன்னை ஸ்ட்ரெயிட்டா ரிஜெக்ட் பண்ணாம நீ மந்திரி ஆகிறத ஏதாண்டு பண்ணி தடுக்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் போய் அடிச்சு விடுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் அந்த அசிஸ்டன்ட் மந்திரியும் நம்பிடுவான். சோ இப்ப அதனால நம்ம ஹீரோயினை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை இப்ப ஸ்ட்ரெயிட்டா ராஜமாதா கிட்ட போய் சொல்லிடுவான். அது வேற எந்த உண்மையும் கிடையாது, இந்த ராஜமாதாவோட பொண்ணு உயிரோட இருக்கா, அது அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, அவளோட அசிஸ்டன்ட் தான் உங்களோட பொண்ணு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே அவ இந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டா அப்படிங்கிற விஷயத்த அந்த அசிஸ்டன்ட் மந்திரி வந்து சொல்லிடுவான். இது தெரிஞ்சோன்னு அந்த ராஜமாதாக்கு செமையா கோவம் வரும். ஆனா அப்ப அந்த கியூவும் அவளோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி நான்சிக்கு மட்டும் தெரியாது, நம்ம நாட்டு ராஜாவுக்கும் தெரியும், ஆனா அது தெரிஞ்சுமே அவர் உங்களோட பொண்ணை பத்தின உண்மையை மறைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நல்லா போட்டு விட்டுருவாங்க. இதனால இப்ப அந்த ராஜமாதாவுக்கு நம்ம ஹீரோ மேலையும் ஹீரோயின் மேலையும் செமையா கடுப்பாயிரும். இப்போ இந்த சிச்சுவேஷனை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்ட்டு அந்த கியூ அப்படியே இப்படிப்பட்ட ராஜா நம்ம நாட்டுக்கு இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் நான்சியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம மக்களுக்கு அகேன்ஸ்டா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம நாட்டோட நன்மையை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம தான் எப்படியான்ட்டு அவரை ராஜா பதவியில இருந்து நீக்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. இப்ப அந்த மந்திரவாதி அப்படியே வானத்தை பார்த்து ஏதோ ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு கணிச்சு பாப்பானா, அப்ப அப்படியே அவன் முகமே மாறிடும், போன ஜென்மத்துல நடந்த அதே தப்பு மறுபடியும் நடக்க போகுது அப்படின்பா. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அவங்க ரூம் சுத்தி நிறைய சோல்ஜர்ஸ் நடக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சோ இதுலயே ஏதோ ஒன்று தப்பா நடக்க போகுது அப்படிங்கறத அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ராஜமாதாவை தான் காட்டுவாங்க. ஆக்சுவலி அவ தான் இந்த ஆர்டரை பாஸ் பண்ணிருக்கா போல, இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா ஹான ராஜா பதவியில இருந்து நீக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் அவன் நிறைய சோல்ஜர்ஸ் உள்ள அனுப்பிச்சிருப்பா. ஆனா அப்போ அங்க அந்த கியூவும் அவனோட அம்மாவும் ராஜாவை அரெஸ்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட், அவரை கொன்னா மட்டும்தான் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா பேச ஆரம்பிப்பாங்க. சோ இப்போதான் அந்த ராஜமாதாவுக்கு இவங்க மேல ஒரு சந்தேகம் வரும். அதனால உள்ள சண்டை போட போன சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அவ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவா. இதனால கோவப்பட்ட அந்த கியூ இப்ப ராஜமாதாவே போட்டு தள்ள பிளான் போட்டுருவான். பட் நல்ல வேலையா இப்ப கரெக்டான நேரத்துக்கு நம்ம ஹீரோனோட அசிஸ்டன்ட் அங்க வந்துருவா. ஆனா அவளுக்கு இன்னும் தெரியாது ராஜமாதாவோட பொண்ணுதான் அப்படின்ட்டு. ஆனா அப்ப அந்த அசிஸ்டன்ட போட்டு தள்ளணும்ட்டு அந்த இளவரசி கத்தி எடுத்து குத்தலான்னு வரப்ப இதை நோட் பண்ண ராஜமாதா நடுவுல வந்துருவா. இதனால அதே இடத்துல இளவரசி கையால இப்ப அந்த ராஜமாதா செத்து போயிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோனை தான் காட்டுவாங்க. இப்ப அவங்க 2 பேத்தையும் கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த வில்லன் டீம் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் நல்லா தான் மேனேஜ் பண்ணி எதிர்த்து சண்டை போடுவாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால திடீர்னு அவளுக்கு அப்படியே வயிறு வலி வர ஆரம்பிச்சிரும். சோ அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் ப்ரொடெக்ட் பண்ண இந்த கேப்பை யூஸ் பண்ண அந்த கியூ இப்ப நம்ம ஹீரோவை கத்தியால குத்திடுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினையும் அட்டாக் பண்ண வருவான். ஆனா என்னன்னாலும் நான்சி எப்படியான்னு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு பக்கத்துல இருந்த கத்தியை வச்சு அந்த கியூவை குத்திடுவான். இதனால அந்த கியூ அப்படியே அதே இடத்துல சரிஞ்சு விழுக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் கத்தி குத்து வாங்கினால அப்படியே வாயில இருந்து ரத்தமா வந்துகிட்டு இருக்கும். இப்ப அப்படியே அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் இந்த ஜென்மத்துல உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட மடியிலே விழுந்துருவான். ஐயோ என்னடா இது, கடைசியில நம்ம ஹீரோ செத்துட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப அப்படியே 4 மாசம் கழிச்சுதான் காட்டுவாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு அழகான ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கும். அத நம்ம ஹீரோவும் பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் மாதிரி இருக்கும். சோ அன்னைக்கு நடந்த சண்டையில நம்ம ஹீரோ சாகல அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம போன ஜென்மத்துல நடந்த எந்த தப்பும் இந்த ஜென்மத்துல நடக்கல, நம்ம ஹீரோயினும் அவங்களோட குழந்தையும் சேஃபா தானே இருக்காங்க, அதனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனி நம்ம எதை பத்தியும் பயப்பட வேண்டாம், வா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணமும் பண்ணிருவாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோயின் அப்படியே ரத்த வாந்தி எடுத்து அதே இடத்துல மயங்கி விழுந்துருவா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த மந்திரவாதி வந்து நான் முந்தையே சொன்ன மாதிரி விதியை யாராலையும் மாத்த முடியாது, போன ஜென்மத்துல என்னதான் அவ சூசைட் பண்ணி செத்து போயிருந்தாலும் இந்த ஜென்மத்திலயும் நீங்க சேரக்கூடாதுங்கிறது தான் விதி, அதனாலதான் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே அவளுக்கு உடம்பு முடியாம அவ ரத்த வாந்தி எடுக்கிறா அப்படின்ட்டு அந்த மந்திரவாதி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே நீங்க மயங்கி விழுந்த நம்ம ஹீரோயினுக்கு மொத்தமா உயிர் போயிரும். இப்படி நடந்த உடனே நம்ம ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவன் அப்படியே கதறி அழுதுகிட்டே மறுபடியும் அந்த மந்திரவாதி கிட்ட
இல்ல விதியை விட என்னோட காதல் தான் பெருசுட்டு நான் ப்ரூவ் பண்ணுவேன். அதனால நான் மறுபடியும் டைம் டிராவல் பண்ண போறேன். இந்த வட்டம் என்ன வேற ஏதாவது ஒரு உலகத்துக்கு அனுப்பு, நான் கண்டிப்பா நான்சியோட ஒன்னா வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இதுக்கடுத்து அந்த மந்திரவாதி அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வேற உலகத்துக்கு அனுப்பிச்சா அங்க என்னெல்லாம் பிரச்சனை வரும், அட்லீஸ்ட் அங்கேயான்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் சேருவாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த டிராமாவோட சீசன் 2 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே गाइस, இந்த டிராமாவோட சீசன் 2 வீடியோ உங்களுக்கு கரெக்டா வந்து சேரணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சீசன் 2 வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.